2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி யாருக்கு என தமிழக மக்கள் முடிவெடுத்து வாக்களித்து விட்டதாகவும், இரட்டை இலை ஜொலிக்கும் எனவும் அதிமுக வேட்பாளர் KT ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதல்வராக வேண்டி சிவகாசி தொகுதி அதிமுக வேட்பாளர் KT ராஜேந்திர பாலாஜி சாத்தூரில் உள்ள மாரியம்மன் கோவிலில் சிறப்பு பூஜைகளுடன் வழிபாடு மேற்கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தேர்தல் முடிவுகள் அதிமுகவிற்கு சாதகமாகவும் அதிமுகவை எதிர்ப்போருக்கு பாதகமாகவும் இருக்கும் என்று தெரிவித்தார். அதிமுக கூட்டணிக்கு பெரும்பான்மையான வாக்குகள் பொதுமக்கள் அளித்துள்ளதாகவும், அதிமுக பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் எனவும் தெரிவித்தார். தேர்தல் முடிவுகள் தமிழ்நாட்டு மக்களுடைய என்ன பிரதிபலிப்புகள் நாளை தெரியும். அதிமுகவுக்கு சாதகமாகவும் எங்களுக்கு மாற்றாக இருக்கின்ற அணிகளுக்கு பாதகமாகவும் முடிவு அமையும். டிவிக்களுடைய கருத்து கணிப்புகள் அது எங்களை எதிர்த்து இருக்கின்ற கட்சியினுடைய பினாமி டிவிக்கள், அது உங்களுக்கு எல்லாருக்கும் இப்போ எல்லாம் விளங்கியிருக்கும். அதிமுக வெற்றி பெறும், அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று சொல்லக்கூடிய சேனல்கள், கருத்து கணிப்பு நிறுவனங்கள் எல்லாம் காலங்காலமாக இருந்து தொடர்ந்து பல தேர்தல்கள் கருத்து கணிப்புகளை வெளியிட்ட நிறுவனங்கள். திமுக வெற்றி பெறும், தவேக வெற்றி பெறும் சொல்லக்கூடியவர்களெல்லாம் புதிதாக வந்து முளைத்திருக்கின்ற கருத்து கணிப்பு நிறுவனங்கள். ஆகவே வெற்றி யாருக்கு என்பதை மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள், வாக்களித்து விட்டார்கள். ரெட்டலை ஜொலிக்கப் போகிறது, நாளைக்கு ரெட்டலை ஜொலிக்கப் போகிறது. அப்படி ஒரு சூழ்நிலையை தமிழ்நாட்டு மக்கள் தரமாட்டார்கள். அதிமுகவுக்கு பெரும்பான்மையான இடங்களை கொடுப்பார்கள், பெரும்பான்மையான வாக்குகள் அளித்திருக்கிறார்கள். எடப்பாடியார் தமிழ்நாடு முதலமைச்சராக பெரும்பான்மை பெற்று முதலமைச்சராக பொறுப்பேற்பார்.